அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்ல 106வது அத்தியாயமான சூரா அல் குரைஷ் ஓட அர்த்தத்தை பார்க்கலாம். குரைஷ் அப்படின்னா மக்கால புனிதமிக்க காபத்துல்லாவை பாதுகாத்த ஒரு இனக்குழுவினர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லி ஈலாஃபில் குரைஷ். லி ஈலாஃபி குரைஷ் அப்படின்னா இங்க குரைஷ் அப்படிங்கிற அர்த்தம் நம்மளுக்கு தெரியும். புனிதமிக்க காபத்துல்லாவை பாதுகாத்த ஒரு இனக்குழுவினர். அப்போ லி ஈலாஃபில் குரைஷ் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்காக. லி ஈலாஃபில் குரைஷ் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்காக. இங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுறது, குறைஷி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லப்படுறது பயணத்திலும் சரி, அவங்க காபத்துல்லாவை பாதுகாக்கும் போதும் சரி, அல்லாஹ்வால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வசதிகளும் இதுல உட்படும். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப். ரிஹ்லத்த அப்படின்னா பயணம். அப்போ ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷிதாஇ. ஷிதாஇ அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். வஸ்ஸைஃப் வ அப்படின்னா மற்றும், அஸ்ஸைஃப் அப்படின்னா வெயில் காலம். அப்போ ரிஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப் அவங்களோட குளிர்காலத்திலையும் வெயில் காலத்திலையும் அவங்க மேற்கொண்ட பயணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஈலாஃபிஹிம் அந்த பாதுகாப்பிற்காக குளிர்காலத்திலையும் வெயில் காலத்திலையும் அவங்க மேற்கொண்ட பயணங்கள். அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்காக. அல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத். யஅபுது அப்படின்னா நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபல் யஅபுது அப்படின்னா அதனால நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத். ரப்ப அப்படின்னா இறைவன். ஹாதல் பைத் அப்படின்னா ஹாஸ அப்படின்னா இது அப்படின்னு சொல்லலாம். ஹாஸ இது அப்படின்னு. ஹாதல் பைத் அப்படின்னா இந்த வீடு அப்படின்னு சொல்றது. இங்க ரப்ப ஹாதல் பைத் அப்படின்னா இந்த வீட்டுடைய இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வீடுன்னு சொல்றது எது அப்படின்னா காபத்துல்லா, புனிதமிக்க காபத்துல்லாவை தான் இங்க வீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ரப்ப ஹாதல் பைத், இந்த புனிதமிக்க காபத்துல்லாவோட வீட்டோட இறைவனை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லதி அத்அமஹும் மின் ஜூஉ வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லதி அத்அமஹும். தஅம் அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அத்அமஹும் அத்அமஹும் அப்படின்னா அவர்களுக்கு உணவளித்தான் அப்படின்னு சொல்லலாம். அல்லதி அத்அமஹும் அவனே அவர்களுக்கு உணவளித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லதி அத்அமஹும் மின் ஜூஅ பசியில் இருந்து. ஜூஅ அப்படின்னா பசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ மின் ஜூஅ அப்படின்னா அந்த பசியில் இருந்து அப்படின்னு சொல்லலாம். வ ஆமனஹும் மின் ஹௌஃப். வ அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா மற்றும். வ ஹௌஃப் அப்படின்னா பயம். அப்போ மின் ஹௌஃப் அப்படின்னா அந்த பயத்தில் இருந்து. பயத்தில் இருந்து. ஆமனஹும் மின் ஹௌஃப் அப்படின்னா அந்த பயத்தில் இருந்து பாதுகாத்தான் அப்படின்னு சொல்லலாம். அவனே அவர்களுக்கு பசியிலிருந்து உணவளித்தான் மற்றும் பயத்திலிருந்து பாதுகாப்பு கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க குறைஷி மக்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அருளை கொடுத்திருக்கான் அப்படின்னா அவங்களுடைய பயணம் நேரங்கள்ல ரொம்ப பிரிவிலேஜ்ட் ஆன ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொசிஷனை மக்கால இந்த குறைஷி இன மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். மெயினா எதுக்கு அப்படின்னா இவங்க காபத்துல்லாவை, புனிதமிக்க காபத்துல்லாவை பாதுகாக்க கூடியவங்களாக இவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட எந்த பயணங்களா இருந்தாலும் கூட அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே ஆக்கி கொடுத்திருக்கான். குளிர்காலத்துல ஏமன் நாட்டுக்கும் வெயில் காலத்துல சிரியா நாட்டுக்கும் போகக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டுல 2 வாட்டி பயணம் பண்ணக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இந்த பயணம் அப்பவும் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுத்திருக்கான். வேற எத்தனையோ இனக்குழுவினர்கள் இருந்தாலும் குறைஷி மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட இந்த பாதுகாப்பு ரொம்ப ஸ்பெஷலான பாதுகாப்பு. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட உணவிற்கும் உங்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பிற்கும் செல்வத்திலும் எந்த குறை இல்லாம உங்களை ஆக்குனதுனால நீங்க என்ன வணங்கக்கூடியவங்களா இருங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்றான். பாதுகாப்பும் உணவும் வெற்றியும் அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்கக்கூடியவனா இருந்திருக்கான். எதனால அப்படின்னா புனிதமிக்க காபத்துல்லாவை அவங்க பாதுகாக்கக்கூடிய சமூகமா இருந்திருக்காங்க. இந்த சூறால இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு உணவளிக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளை சுத்தி நம்ம எந்த வகையில நம்ம பாதுகாக்கப்படுறோம்னு நம்மளுக்கு தெரியாது. நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் இறைவன்.
அப்ப அந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடிய, வணங்கக்கூடியவங்களா நம்ம எப்பவும் இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு சூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.